Hello friends, you're with me Dimple. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சிம்பிள் ஸ்நாக் ரெசிபி கிறிஸ்பி பேபி கார்ன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க இன்க்ரீடியன்ஸ்க்கு போயிடலாம். கடலை மாவு 5 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 3 டேபிள் ஸ்பூன், மைதா 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு, சில்லி பவுடர் 4 டேபிள் ஸ்பூன், பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன், கேசரி பவுடர் ஆப்ஷனல் தான், ஒரு கலருக்காக. பேபி கார்ன் ஒரு ஃபுல் பேக் எடுத்துருக்கேன் நான், ஃபுல் பேக்கெட். இப்போ ஒரு பவுலில் கடலை மாவை ஆட் பண்ணிக்கோங்க. 5 டேபிள் ஸ்பூன் மெஷர் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 5 டேபிள் ஸ்பூன் எடுத்து மெஷர் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா. இது வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்காக. ஸோ வெளியில் வந்து க்ரன்ச்சியாக இருக்கும், உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ மிளகாய் தூள் உங்கள் காரத்திற்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ரெடியூஸ் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேசரி கலர் வந்து அப்படியே போடக்கூடாது. ஸோ தண்ணியில் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா ஈஸியாக வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகிடும். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான், ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக தான். இப்போ நம்ம பேபி கார்ன் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கையில் பிசைஞ்சுக்கோங்க. ஸ்பூனில் பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த மசாலாலாம் ஒட்டாது பேபி கார்னில். ஸோ கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நல்லா பிசைஞ்சு இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப லோவும் வேணாம், ஹையும் வேணாம், மீடியமாக இருக்கட்டும். அவ்வளோதான், கிறிஸ்பி பேபி கார்ன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. பெப்பர் ஆட் பண்ணதுனால நல்லா ஸ்பைசியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். யூ ஆர் வித் மீ டிம்பிள்.